அக்கினி. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். ஆதி திருச்சபையில் புதிய விசுவாசிகளுக்கு அநேக பாடுகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் பேதுரு தான் எழுதியுள்ள 2 நிருபங்களிலும் விசுவாசிகளுக்கு ஆறுதலான சத்தியத்தை சொல்லுகிறார். நமக்கு முன்பாக காத்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை பற்றி தெளிவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் அவர்களுக்கு உண்டாகப் போகிற உபத்திரவங்களை பற்றி சொல்லுகிறார். நமக்கு பாடுகளும் வேதனைகளும் உண்டு, அவற்றை நாம் பொறுமையோடு சகித்துக் கொள்ள வேண்டும். பேதுரு புதிய விசுவாசிகளை பிரியமானவர்களே என்று அன்போடு அழைக்கிறார். அவர்களுக்கு வரப்போகும் பாடுகளை பற்றியும் அவற்றை அவர்கள் எவ்வாறு தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது பற்றியும் பேதுரு புதிய விசுவாசிகளுக்கு புத்திமதி சொல்லுகிறார். பாடுகளை பார்த்து நாம் அதிர்ச்சி அடையக்கூடாது, அது ஏதோ ஒரு புதுமை என்று நினைக்கக்கூடாது. பாடுகளை பார்த்து ஆச்சரியப்படவும் கூடாது. நமக்கு வரும் பாடுகள் நம் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை போல் இருக்கலாம். இது நம்மை அழித்து போடுவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிற அக்கினி அல்ல, நம்மை சோதிக்கும்படியாக உண்டாக்கப்பட்டிருக்கிற அக்கினி. ஆகையினால் நமக்கு நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து இது ஏதோ புதுமை என்று திகைக்க கூடாது. நம்முடைய பாடுகளில் நாம் களிகூர்ந்து மகிழ வேண்டும். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்படி நமக்கு பாடுகள் உண்டாயிற்று என்று நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். நாம் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகளாய் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இப்பூமியிலே மனுஷராக அவதரித்த காலத்தில் அவருக்கும் பல பாடுகள் உண்டாயிற்று. அவருக்கு உபத்திரவம் உண்டாயிற்று. பாடுகள் என்றால் என்ன என்பதும் வேதனைகள் என்றால் என்ன என்பதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரியும். இவை எல்லாவற்றையும் நம்முடைய கர்த்தர் தம்முடைய மாம்சத்திலே அனுபவித்திருக்கிறார். நாமும் கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு பங்காளிகளாக இருப்பதை நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்கு பங்காளிகளாக இருக்கிறவர்கள் அவருடைய மகிமைக்கும் பங்காளிகளாக இருப்பார்கள். பாடுகளை அனுபவிக்கிற புதிய விசுவாசிகளை அப்போஸ்தலர் பேதுரு பிரியமானவர்களே என்று அன்போடு அழைத்து அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார். விசுவாசிகள் பாடுகளை அனுபவிக்கும் போது ஒருவருக்கொருவர் ஆறுதலான விஷயங்களை பேசிக்கொள்ள வேண்டும். வார்த்தையினால் ஒருவரை ஒருவர் தேற்ற வேண்டும். அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி மற்ற விசுவாசிகளை சோர்ந்து போக செய்துவிடக் கூடாது. சோதனைகளை சகித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை சொல்ல வேண்டும். உபத்திரவங்களை பொறுமையோடு தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று புத்தி சொல்ல வேண்டும். விசுவாசிகளாகிய நமக்கு இந்த உலகத்தில் போராட்டங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. நமக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசுகிற சத்துருக்கள் உண்டு. இவையெல்லாம் நமக்கு உண்டு என்று முன்னெச்சரிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எச்சரிக்கப்பட்ட பிரகாரம் இந்த பாடுகள் நமக்கு வருகிறது. கிறிஸ்துவானவர் தம்முடைய மாம்சத்தில் நமக்காக பாடுகளை அனுபவித்தார். வேதனைகளை தாங்கிக் கொண்டார். பொறுமையோடு சகித்துக் கொண்டார். விசுவாசிகள் பாடுகளை அனுபவிக்கும் போது பொறுமையாய் இருந்தால் மாத்திரம் போதாது, நம்முடைய பாடுகளில் நாம் களிகூரவும் வேண்டும். நாம் நமக்காக பாடுகளை அனுபவிக்கவில்லை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்கிறோம். அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகளாக இருக்கிறோம். நாம் பாடுகளை பொறுமையாக சகித்துக் கொள்ளும் போது கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும். இவை எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து விசுவாசிகளாகிய நாம் பாடுகளை அனுபவிக்கும் போது சந்தோஷப்பட வேண்டும்.